வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியில் டைட்டன் தொழில் நிறுவனம் எப்படி உருவாக்கப்பட்டது என்று பேசியிருந்தோம். அதேபோல் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய 77வது பிறந்தநாள் விழாவில் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் என்எல்சியின் தமிழ் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் 5% பங்குகளை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி வாங்கினார், எதற்காக வாங்கினார், ஏன் வாங்கினார் என்பது குறித்து இந்த காணொலியிலே காண்போம். மத்தியில் இருந்த மன்மோகன் அரசு, திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தினுடைய நிறுவனத்தினுடைய பங்குகளை எல்லாம் விற்க வேண்டும், 5% பங்குகளை விற்பனை செய்ய வேண்டும் தனியாருக்கு என்று முடிவெடுத்தார்கள். அங்கே இருந்த தொழிலாளர்கள், நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலே பணியாற்றிய பணியாளர்கள், தொழிலாளர்கள், என்எல்சி ஊழியர்கள் போராட்டத்தை அறிவித்தார்கள். தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கையை உணர்ந்த இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அற்புதமான ஒரு முடிவெடுத்தார். மத்திய அரசு விற்பனை செய்கின்ற 5% பங்குகளை தமிழக அரசுக்கே விற்பனை செய்ய வேண்டும். தமிழக அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களான தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம், தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் உள்ளிட்ட 5 நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அன்றைய மத்திய அரசுக்கு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அழுத்தம் கொடுத்தார். மத்திய அரசு தனியாருக்கு என்எல்சியின் பங்குகளை விற்கக்கூடாது என்று கடும் கண்டனம் தெரிவித்தார். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இந்த கடும் கண்டனத்தை தொடர்ந்து, கடும் எதிர்ப்பை தொடர்ந்து இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடு நிதித்துறை முதன்மை செயலாளர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் குழுவை மத்திய அரசின் அதிகாரிகள் குழுவோடு பேசுவதற்கு அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பி வைத்து பேச்சுவார்த்தை நடத்திய வகையில் அந்த என்எல்சியின் 5% பங்குகளை தமிழக அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வழங்க மத்திய அரசும் செபி என்று சொல்லப்படுகின்ற பங்கு வர்த்தகம் செய்கின்ற நிறுவனமும் அனுமதி வழங்கியது என்று சொன்னால் அதுதாங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு 500 கோடி முதலீட்டில் 5% பங்குகளை தமிழகத்தின் பங்குகளாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாங்கினார்கள். இன்றைக்கி அதனுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா? எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கிறது தெரியுமா? என்எல்சியினுடைய பங்குகளை இன்றைக்கு தமிழக அரசு வாங்கியதால் தமிழகத்திற்கு எவ்வளோ தெரியுங்களா டிவிடெண்ட் தொகையாக வருகிறது. இப்படி அந்த என்எல்சி தொழிலாளர்களுடைய போராட்டத்திற்கும் மதிப்பளித்து, அதே நேரத்தில் இது தமிழகத்தின் சொத்து, தமிழகத்தினுடைய சொத்து தமிழகத்திற்கு தான் உரிமை என்று கூறி தமிழகத்தினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் அதில் முதலீடு செய்து இன்றைக்கு 5% பங்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் வித்திட்டவர், விதை போட்டவர், நடத்தி காட்டியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்று சொன்னால், புரட்சித் தலைவருக்கு ஒரு டைட்டன், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு என்எல்சி என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியில், தமிழ்நாட்டினுடைய முதலீடுகளிலே முழு கவனம் செலுத்தியவர்கள், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உழைத்தவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத இருபெரும் இதய தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா என்று சொன்னால், அவர்களுடைய பாதையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு 2026 புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அமைத்தே தீர்வோம் என்று இதய தெய்வம் அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாளான இத்தகைய நல்நாளிலே நாம் முடிவெடுப்போம், உறுதியேற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ். நன்றி, வணக்கம்.